இதில் இந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சோம் அப்படின்னா கருவிடும்னு சொல்லுவோம். சுத்தமான வார்த்தையில் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, சவுண்ட் வந்துருச்சா. இந்த டைத்தில் நடுவில் விநாயகர் படமும் மகாலட்சுமி அதை ஊற்றி மீன்லாம் நமக்கு சூப்பராக வந்து மீனெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டேன். சாதம் வந்து முன்னாடியே ஒலை போட்டுட்டேன். எதுக்குன்னா நமக்கு வந்து கயனி தண்ணி வேணும், அரிசி கழுவோம்ல அந்த தண்ணி. இது வந்து நம்ம கொஞ்சமாக இதில் பாதி வந்து கயனி தண்ணிக்காக தான் மெயினாக இப்போ சாதம் வடிக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக கூட வடிக்கலாம். மீதி வந்து இந்த மீன் கழுவி வச்சுருக்கோம்ல பாருங்க, மீன் ஃபுல்லாக சூப்பராக கழுவிட்டு வந்துட்டேன் சுத்தமாக. இதில் இந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சோம்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற குழம்பு மெயினாக கரைக்கணும். அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு உள்ளது வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி பழம் வந்து கரைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாங்காய் போட்டு தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி. அப்புறம் தேங்காய் பால் சும்மா அப்படியே ரொம்ப சுத்தமான பாலில் கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை இருந்தால் பரவாயில்ல, அது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை போட்டுட்டு வந்துடுறேன். நான் இன்னும் ஒலை காஞ்சிருச்சு. மண் சட்டியில் தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். சட்டியெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மீன் குழம்புலாம் ஏன்னா புளி அதிகமாக ஊற்றி வைக்கிறோம், அதனால் அலுமினிய பாத்திரத்தில் வைக்காமல் மண் சட்டியில் வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி மீன் குழம்பு வந்து இப்போ ஒரு 2 மணிக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். வச்சு உடனே சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வந்து மீன் குழம்பு வந்து அவ்வளோ அதோட உண்மையான டேஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. அதனால் இப்போ சாதமும் கொஞ்சம் ஆறி இருந்தால் பரவாயில்ல. குழம்பு வந்து மணி பார்த்தீங்கன்னா இப்போ மணி 11:30 தான் ஆகுது. நம்ம முன்னாடியே வச்சிடலாம். 2 மணிக்கு சாப்பிட்றப்ப நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அரிசி போட்டுட்டேன், கொதிக்கிட்டோம். நம்ம வந்து குழம்பு கரைச்சிடுறேன். இந்த பாத்திரத்துலேயே கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு கழுவிட்டு மறுபடியும் தாளித்து ஊற்றினதுக்கப்புறம் இதுலேயே சாதம் வடிச்சிடலாம். ரைட்டு. இப்போ வந்து தேங்காய் பால் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக தான் ஊற்றணும். மீனை மூடி வச்சிடறேன். இப்போ வந்து இந்த புளி தண்ணியில் நமக்கு மீன் குழம்பு வைக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டாலே முதல்ல நான் செய்கிறது வந்து புளியை ஊற வச்சுருவேன். எனக்கு அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உப்பு வந்து போட்டுக்கிட்டேன். அதில் உப்பை போட்டுக்க நல்லா பிசைஞ்சோம்னா ஈஸியாக வரும். அந்த புளி வந்து சாறு வந்து ஈஸியாக எடுக்க வரும். பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூளை என்னென்ன ஜாமான்லாம் போட்டு அரைச்சிருக்கேங்கிறத வந்து வீடியோ போட்டிருக்கேன். இல்லை நம்ம வேறு எந்த தூளுமே கலக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லா ஜாமானும் மேஞ்சாமான் போட்டு அரைச்சிருக்கனால தூள் சேர்த்துக்கலாம். கிட்டவா தம்பி. நான் வந்து நமக்கு நம்ம விருப்பம்தான். இதெல்லாம் நான் அளவு சொல்ல தேவையில்ல. குழம்பு என்ன மாதிரி மெத்தடில் நான் வைக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த மிளகாத்தூள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பழத்தை போட்டுறோம். போட்டுட்டு புளியை நல்லா கரைச்சி, புளி பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ மீன் தான் வாங்கியிருக்கோம். ஒரு 6 மீன் தான் கரெக்டாக இருக்குது, சின்ன சின்ன மீன். இதே கடையில் வாங்கினோம்னு வச்சுக்கலாம், இதையே அரிஞ்சு வாங்கினோம்னா இதே 2 போட்டுறாங்க. நான் அப்படியே முழுசாக போட்டுட்டேன். இதை மாதிரி போட்டு வைக்கும்போது சின்ன மீன்லாம் நல்லாயிருக்கும் நமக்கு. பார்த்திங்கன்னா வெறும் குழம்பு மட்டும்தான் வைக்கிறேன், வறுவல்லாம் கிடையாது. இந்த பனி டயத்தில் சளி தொந்தரவுலாம் இல்லைன்னா ஓகே, எண்ணெய் பொருள்லாம் சாப்பிடுங்க தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை சளி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க வந்து இந்த ஆயில் ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது, இந்த பனிக்காலம் போகிற வரைக்கும். நம்ம இந்த உப்பு போட்டு கரைச்சோம்னா இந்த சக்கை பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கையை வச்சு நல்லா இந்த தக்காளி பழத்தையும் இந்த குழம்புலையே வந்து இந்த மாதிரி நசுக்கி விட்டு பிசையணும். ஒரு சிலர் பூண்டெல்லாம் போடுவாங்க, நான் பூண்டெல்லாம் போட மாட்டேன். பிஸ்குன்னு அடிக்குது. நமக்கு வேணால் அந்த இது என்ன கருவிடம்னு சொல்லுவோம், சுத்தமான வார்த்தையில் சொல்லணும்னா கறி வடகமாக, அது போட்டு தாளித்தோம்னா மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அது இப்போ நம்மள்கிட்ட இல்லை. நல்லா வெங்காயம் மட்டும்தான் மெயின். வெங்காயம், சின்ன வெங்காயம், வெந்தயம், இது 2 தான் மீன் குழம்புக்கு வந்து நமக்கு மெயின். நல்லா பழமாக இருந்துச்சுன்னா நசுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வரலாம் ஹைப்ரிட் தக்காளி, நாட்டு தக்காளின்னு நமக்கு வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தக்காளிலாம் தோல் மொத்தமாக இருக்கனால கொஞ்சம் குழம்பு வந்து இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். மீன் குழம்பு மட்டும் எப்பவும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது இப்போ இந்த ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கோம்ல, இதை சும்மா அப்படி உடச்சி போட்டுக்கிறேன். குழம்பு தாளிச்சிடலாம். சாதம் ஒரு பக்கம் அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும்.
அடுப்பை வச்சாச்சு. சட்டி முதல்ல காயணும். நம்ம இன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். நம்ம விருப்பம் தான், உங்களுக்கு எந்த ஆயில் தேவையோ ஊற்றிக்க வேண்டியது தான். நான் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சா மீன் குழம்புக்கு பிடிக்கும். ஏன்னா கோழி மீன்லாம் ஹீட்டுமோ, புளி அதிகமாக ஊற்றி வைக்கிறதுனால அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா சூட்டுக்கு நல்லதும்பாங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு வெந்தயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போடுறேன். வெந்தயம் வந்து நல்லா செவரணும். மண் சட்டிங்கனால காயறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதே மாதிரி மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் இருக்குல்ல, இதை வந்து சுத்தமாக தோல் ஃபுல்லாக உரிச்சிட்டு அறியாமல் அங்கங்கே நமக்கு லைட்டாக அது மாதிரி தோல் இருக்கணும். அது மாதிரி அறிங்க. எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்க, சும்மா இப்படி விரலால் நிமிட்டிட்டு அப்படியே அரிஞ்சு போடுவாங்க. அந்த தோல் வந்து எண்ணெயில் வதங்கி அந்த குழம்புல மிதக்கும் போது ரொம்ப பார்க்கவே அது நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டுக்காக என்னன்னு தெரியல, ஆனால் மீன் குழம்பு பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு இருக்கணும் மீன் குழம்பு. அந்த மாதிரி லைட்டாக தோல் இருக்கிற மாதிரி அரிஞ்சிருக்கேன். நமக்கு வந்து இந்த பலவெல்லாம் இருக்குல்ல, காய் நறுக்கிற பலகை, அது வந்து வெடிக்கிட்டோம். இந்த காய் நறுக்கிற அந்த பலகையில் வச்சு கட் பண்ணுறதுலாம் நமக்கு சரியாகல. அது மாதிரி 2 முறம் வாங்கி வச்சுருக்கேன். அப்படியே வச்சு இதில் அரியறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. அரிஞ்சிட்டு அப்படியே அதுலேயே வச்சிடலாம் ஒரு உரமாக. எங்களுக்கு என்னமோ இதுதான் சௌரியமாக இருக்குது. வெந்தயம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்குதா, நல்லா செவந்துருச்சு. செவரணும் நமக்கு. வெந்தயம் கருவக்கூடாது, அதே மாதிரி பொரியாமலும் இருக்கக்கூடாது. நான் வந்து மீன் குழம்புக்கு கருவேப்பிலை போட மாட்டேன். ஓகே, பொரிஞ்சிருச்சு வெந்தயம். இப்போ வந்து வெங்காயத்தை முடிஞ்ச வரைக்கும் மீன் குழம்புக்குலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. வெங்காயம் மட்டும் நல்லா வந்து நல்லா ப்ரௌனாக வரணும். இந்த பிரியாணிக்கெலாம் வதக்குறோம்னா அந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்தால் மீன் குழம்புக்குள்ள வாசமே அப்போ தான் நமக்கு வரும். மண் சட்டியில் வச்சோம்னா குழம்பு வந்து வச்சதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கணும்னு தேவையில்ல. ஏன்னா அலுமினியத்துலலாம் வச்சோம்னா உடனே வேறு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிடணும். அது என்ன ஆகும்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும், நம்ம மாற்றி மாற்றி ஊற்றி எடுத்து வச்சோம்னா. இதுனா மண் சட்டியில் வச்சோம்னா நம்ம குழம்பு தீர்ற வரைக்குமே அப்படியே அதுலேயே வச்சுக்கலாம், சுட வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 சௌரியம் இருக்குது. ஏன்னா அலுமினிய பாத்திரத்துலலாம் இந்த மாதிரி மீன் குழம்புலாம் வச்சுட்டோம்னா அலுமினியத்தை வந்து அரிக்கும்பாங்க. அலுமினியத்தில் வச்சு சாப்பிடக்கூடாது. வச்சுட்டு உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் நம்ம. அது இதை மாதிரி ஐட்டம். சாம்பார்லலாம் கூட ரொம்ப புளி சேர்க்க மாட்டோம். இப்போ மீன் குழம்புலாம் புளி அதிகமாக சேர்க்கறனால அப்படியே அலுமினிய பாத்திரத்துலேயே அப்படியே வச்சிடக்கூடாது நம்ம. அதே மாதிரி இட்லி மாவு கரைச்சி அலுமினிய பாத்திரத்தில் வச்சிடக்கூடாது. ஏன்னா இட்லி மாவுலாம் புளிப்பு தன்மை அதிகமாக வர்றதில்ல. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். பொறுமையாக வதக்கி தான் வைக்கணும். ஒரு சில விஷயம்லாம் நம்ம அவசரம் செஞ்சோம்னா நல்லா இருக்காது சமையலில். பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, செவந்து வந்துருச்சா. இந்த டைத்தில் குழம்பு ஊற்றுவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கு குழம்புக்கு வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து இந்த மாங்காய் போடுறேன். இது வந்து நீலம்னு சொல்லுவோம்ல அந்த மாங்காய். இது வந்து வேகிறதுக்கு லேட்டாகும். அதனால் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே குழம்போடையே சேர்த்து போட்டுருவோம். இதுவே நமக்கு ஒட்டு மாங்காய்லாம் இருந்துச்சுன்னா குழம்பு இறக்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கிடலாம். மெயினாக வந்து எங்கள் வீட்டில் அவங்களுக்கு வந்து மீன் வந்து ரொம்ப சேர மாட்டேங்குதுனால வெறும் குழம்பும் இந்த மாங்காவை தொட்டுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது தேடி பிடிச்சாது இந்த மாங்காய் வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. மாங்காய் இல்லாத மீன் குழம்பே இருக்காது. குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து சுண்டை கொதின்னு சொல்லுவாங்க, முட்டை முட்டையாக வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மீனை போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு மீனை வந்து எடுத்துடணும். போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது. இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து கொதித்து தேங்காய் பால் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக மீனை போட்டு இறக்கணும்.
குழம்பு வந்து கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கேயே நில்லு. குழம்பு கிட்டத்தட்ட கொதிச்சிருச்சு. குழம்பு கொதிக்கிற டயத்துக்குள்ளே நமக்கு பார்த்தீங்கன்னா சாதமும் வெந்துருச்சு. சாதத்தை நான் வடிச்சிடுறேன். சாதத்தை வடிச்சிட்டு அதுலேயே கொஞ்சமாக டீ போட்டு கொல்லை பக்கம் கொண்டி கொடுக்கணும். சாதம் வடிச்சிட்டேன். கொஞ்சமாக டீ போட்டு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, மணி 12 ஆயிடுச்சு. அப்படின்ட்டு டீ கொண்டு கொடுத்து குழம்பு காட்டு தைக்கிட்டு தம்பி. குழம்பு பார்த்தீங்கன்னா டீயை வந்து கொஞ்சமாக வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே கொதிக்குது. இப்போ இந்த டயத்தில் நான் என்ன பண்ணுறேன், தேங்காய் பால் இருக்குல்ல அதை ஊற்றிப்போம். அதே தேங்காவை அப்படியே அரைச்சி ஊற்றினோம்னா என்னமோ சதன்னு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பாலாக அது மாதிரி எடுத்து ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். எனக்கு பக்கத்தில் இது மாதிரி தண்ணி கையில் இருந்தால் தான் சரியாக வருது. இல்லைன்னு வச்சுங்க ஒவ்வொரு தடையும் சிங்கில் போய் திறந்துக்கிட்டு நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது. அதனால் சமைக்கும் போது இது மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ கை கழுவ நமக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றிருக்கேன்ல, இன்னும் ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சிச்சின்னா மீனை போட்டு இறக்கலாம். தேங்காய் ஊற்றாமல் எனக்கு வைக்கிறதுக்கு என்னமோ அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது. மீன் குழம்பு எந்த நான்வெஜ் இருந்தாலும் கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கு. இதே வறுவல் மாதிரி பண்ணுறோம்னா அதுக்கு தேங்காய் இல்லை, தேவையில்லை. இப்போ சிக்கன் வறுவல் இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தேங்காய் தேவையில்ல. இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லா இருக்கு நமக்கு. கொண்டி கொடுத்துடலாம். டீ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான். புது வருஷம் பிறந்ததுலேருந்து இந்த டீ காப்பியெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன இருந்தாலும் இந்த டூலில் ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த டீயை வந்து அழுத்தி எடுத்தால் தான் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். டீ போட்டோம். இதே வீடியோ எடுக்கலன்னு வச்சிங்களா, தம்பிகிட்ட கொடுத்து கொண்டு கொடுறான்னு சொல்லிவிடுவோம் கொல்லை பக்கம். அப்படியே வந்து உங்களுக்கு என்ன வேலையாகுதுன்னு அப்படியே அந்த வேலையும் காட்டுறேன். லாக்னு ஆகிடுச்சு. அப்படியே எல்லாரோட வேலையும் காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, வாசமலை சட்டை நிலைக்கு பக்கத்தில் வரும் பார்த்தீங்களா, நிலைக்கு மேலேயும் நிலையை ஒட்டினாப்புல பக்கத்தில் வரும்ல, அதில் வச்சு காட்டுங்க. அப்படியே அதில் சேர்த்து வைங்க. இந்தாங்க டீ, இந்தாங்க. இதுதான் வாசமலை சட்டை. அதையும் வச்சு காட்டுங்க. இருங்க அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக வச்சு காட்டினா அதோட ஷேப் அப்படியே தெரியும்ல. அதனால் இது மாதிரி அப்படியே வச்சு காட்டியாச்சு. நிலைக்கு பக்கத்தில் வரும் இது. நடுவில் விநாயகர் படமும் மகாலட்சுமி சரஸ்வதி. இதெல்லாம் உங்களுக்கு கார்விங்கில் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீனாக இருக்காது. இது வந்து இது மாதிரி நேற்று 2 நாள் ஃபுல்லாக அவ்வளோ வேலை, அதெல்லாம் எடுக்க முடியல. எடுத்துருந்தா இன்னும் அதோட வேலை எவ்வளோ கடுமையாக இருந்துச்சுன்னு காட்டியிருக்கலாம். அதை சுரண்டி எக்ஸ்ட்ரா அந்த பிசரெல்லாம் வரும், அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு பட்டசால் மிஷின் போட்டு தேய்ச்சா தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் வரும். சரி, டீயை குடிங்க. கொல்லை பக்கம் வரைக்கும் மீன் குழம்பு நல்லா வாசம் அப்படியே தூக்குது. அப்படியே முட்டையாக கொதி வருது பார்த்தீங்களா, பொறுமையாக. இதுதான் வந்து குழம்புல வந்து சுண்டை கொதின்னு சொல்லுவோம். இது போட்டு மீன் போட்டதுக்கப்புறம் அதுக்கு பேர் முட்டை கொதியம். அப்படியே இது இந்த பபுள்ஸ் அப்படியே ஃபுல்லாக இதே மாதிரி வரணும். அந்த டயத்தில் மீனை வந்து இறக்கணும். ஒரு 5 நிமிஷம் தான் மீன் போட்டு ஒரு குழம்பு வந்து நமக்கு சுண்டி வந்துருச்சு. அப்படியே ஆடை படந்தா மாதிரி வருதுல்ல, இந்த டயத்தில் மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நம்ம போட்டு குழம்பு வந்து கிண்டக்கூடாதுமோ. அப்படி ஓரத்தில் இப்படி ஒரு சுற்றி விட்டோம்னாலே நமக்கு அப்படியே அந்த மீன் வந்து கொஞ்சம் மாறி மாறி வந்துடும். எண்ணெய் வந்து நான் ரொம்பலாம் ஊற்றலை,
மீடியமாக தான் ஊற்றி செய்வேன். எந்த குழம்புக்குமே ஆயில் வந்து ஒரு அளவோடு தான் சேர்க்கறது நான். இது வந்து நம்ம மீனை போட்டதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நிறையா எண்ணெய் பிரியும். அதனால் ஒரு அளவாக எண்ணெய் சேர்த்துக்கணும். சில பேர் குக்கிங் வீடியோலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் மிதக்க இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து குக்கிங் ஷோவில் வந்து அது மாதிரி காட்டினா தான் அந்த வீடியோ வந்து எடுப்படும். இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெயே இல்லாமல் குழம்பு வச்சு காட்டினா வந்து மக்கள் யாரும் அதை பார்க்க மாட்டாங்க, தம்ப்நெயிலில் வச்சா கூட. அதனால அவங்க அது மாதிரி வைக்கிறாங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது நமக்கு எது ஆரோக்கியமாக இருக்குமோ அதை மாதிரி தான் நம்ம செய்யணும். எண்ணெய்லாம் வந்து ஒரு அளவாக தான் சேர்த்துக்கணும் எப்போவுமே. அதை மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா வயசாகிற வரைக்கும் எவ்வளோ வயசானாலும் அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா அப்புறம் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது, அதுக்கு எக்ஸ்ட்ரா மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கண்ட்ரோலாக தான் இருக்கும். அதே மீறி சில விஷயங்கள் வருது, அது என்ன செய்யறது. இருந்தாலும் நம்ம இருக்க வேண்டிய கண்ட்ரோலாக இருக்கிறத சில விஷயங்களில் கரெக்டாக இருக்கணும். அது ஒரு 35 வயசுக்கு மேலெலாம் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லான்னா அந்த உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடணும். உடல் உழைப்பு உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எது வேணும் எவ்வளோ வேணுமோ சாப்பிட்லாம். உழைப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சாப்பாட்டை வந்து அளவாக சாப்பிட்டுக்கிறது நல்லது. மீன் போட்டு நமக்கு ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்டு இருக்கா, இப்பயும் பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா, முட்டை முட்டையாக. இது ஃபுல்லாக குழம்பு ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் மீன் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இந்த மண் சட்டி அப்படிங்கிறனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணால் கூட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்படி நல்லா எடுத்து இப்படி ஒரு குழுக்கு அப்படியே வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டு இப்போ எண்ணெய் இல்லாமல் இருக்குல்ல, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு திறந்து காட்டுறேன். அப்படியே எண்ணெய்லாம் வந்து மேலே மிதக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இதை விட எண்ணெய் வந்து நமக்கு அதிகமாக தேவையே இல்லை வீட்டில் சாப்பிட்றதுக்கு. மீன்லாம் நமக்கு சூப்பராக வெந்து மாங்காய் போட்ட மீன் குழம்பு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாதமும் மீன் குழம்பும் தான். தயிர் இருக்க பனி நேரம் அப்படிங்கிறனால ரொம்ப தயிர் கூட எல்லோரும் சாப்பிட்றதில்ல. கொஞ்சமாக ரசம் மட்டும் வச்சுருக்கேன். ரசம் மட்டும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். கண்டிப்பாக மீன் குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பை ஃப்ரெண்ட்ஸ்.